ஜீவ சகாப்தன்ட்டு வாத்துக்கோங்க. நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வைத்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் இவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ரேண்டமான கணக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்வதே ஒரு சரியான வார்த்தை கிடையாது. அவங்க எங்கேருந்து கொடுக்குறாங்க? மாநிலங்களினுடைய வரி. அந்த அடிப்படையில் இந்தியாவிலே அதிகமாக வரி கொடுக்குற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது. அது நீங்கள் உற்பத்தி துறையோ தொழிற்சாலை துறையோ எல்லா விதத்துலையும் ஜிஎஸ்டியோ நேரடி வரியோ மறைமுக வரியோ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது வரி கொடுக்குறோங்கிற அடிப்படையில். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இது அடிப்படையிலே இயற்கை முரணுங்க, அரசியல் முரண் இல்லை, இது அடிப்படை இயற்கை முரண். அவங்க வாங்குறதே எங்கிட்ட நம்மகிட்ட இருந்து தான், தமிழ்நாட்டிடம் இருந்து மகாராஷ்டிராவிடம் இருந்து தான் வாங்குறாங்க. இல்லாட்டி ஏது ஒன்றிய அரசு, நாங்கள் இல்லைன்னா ஏது ஒன்றிய அரசு எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோமே அப்படிங்கிறது ரொம்ப தப்பான வாதம், கேள்வியே ரொம்ப தப்பு. அப்புறம் இன்னொன்று, எவ்வளவு வாங்கிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த கேள்வி தான். இந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் நம்ம நிதியமைச்சரை பார்த்து அவங்க ஏதோ ஏளனமாக பேசியிருக்கிறாரு. நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ₹1 எங்ககிட்ட வாங்கிட்டு 26 பைசா கொடுக்குறீங்கிறாங்க. இதில் ஃபேக்ட் தப்பு இருக்கா? நீங்கள் சொன்னால் தப்புன்னு சொல்லணும். தப்பு இல்லையே, நிர்மலா சீதாராமன் மேடமே சொல்ல, நீங்கள் ஏன் சொல்லுங்க? ₹1 வாங்கிட்டு 26, அல்ல அது முழுக்க சரியான பாயிண்ட், 26 பைசா தராங்க. அது இங்கே பாருங்க, தமிழ்நாடு கொடுக்குற லிஸ்ட்டு இந்த மாதிரியான ஆதாரத்தை அவங்க கொடுக்கறது இல்லை. 19 சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஜிஎஸ்டி வரி மட்டும் 2020லேருந்து 21 அந்த வருஷம் 69,121 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. லாஸ்டா 2024-25 இப்போ 1,95,000 கோடி வாங்கியிருக்காங்க. இதே வருஷத்துல அவங்களுடைய ஹிந்தி பெல்ட்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு அவங்களை காமிக்க சொல்லுங்க. அதே ஹிந்தி பெல்ட்டுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே இங்க ஆதாரத்தோடு இருக்கு. எதுலையுமே அவங்க இங்க இது பண்ண முடியாது. எவ்வளவு வாங்கியிருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்களே, உத்தரப்பிரதேசத்துக்கு வரி வசூல் 18,880 கோடி ரூபா, ஒன்றிய அரசின் வரி பகிர்வு 13,089, பீகார் 4,731 கோடி தான் கொடுத்துருக்கு, அதுக்கு 7,338 கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசத்துக்கு 7,384 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாநிலத்துக்கு அவங்க கொடுத்தது 5,727. தமிழ்நாடு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 23,661 கோடி ரூபா தமிழர்கள் கொடுக்குறோம். யார் இங்கே உள்ள திருச்சிக்காரனும் இங்கே உள்ள நாகர்கோவில்காரனும் சேர்த்து கொடுத்தது 23,661 கோடி ரூபா. நமக்கு வந்திருக்கிறது எவ்வளோ தெரியுமா? அதில் பாதி கூட இல்லை, 2,976 கோடி ரூபா. இந்த கணக்கு தப்பா இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்க. இது முதல்ல நியாயமா? இது முதல்ல நியாயமா? நான் வாசிச்ச புள்ளி விவரம் இதுல இருந்தே ஒரு மாற்றாந்தானி மனப்பான்மையோடையும் தமிழர்களை எந்த அளவுக்கு ஒதுக்குற மனநிலையும் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இல்ல இதுலதான் அவங்க கேட்கறாங்க, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோமே அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையும் தப்பு, புள்ளி வரவும் தப்பு, தரவும் தப்பு. நான் தரவுகளோட சொல்றேன் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னன்னு. அவங்க சொல்லக்கூடிய விளக்கம், எந்த மாநிலம் அதிகமா கொடுக்குதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்ங்கிறது இருக்கா? எல்லா மாநிலங்களுக்கும் பின்தங்கிய மாநிலங்களுக்கெல்லாம் சமன்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. நீங்க கேட்கக்கூடிய வாதமே முற்றிலும் தவறானது அப்படின்னு தானே பேசுறாங்க. கிடையாது. அதாவது இது ரொம்ப மேலோட்டம் பார்த்தா இது ஒரே நாடு, நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தானே. அதே வாதத்தை தான் நான் திருப்பி கேட்கிறேன், நாங்களும் இந்தியர்கள் தானே. அது எப்படிங்க ஒரு இந்தியர்கிட்ட இருந்து அதிகமாக வாங்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இன்னொரு மாநிலத்துக்கு அதை கொடுத்துட்டு இங்க நீங்களாம் இந்தியர்கள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க? இது எந்த அடிப்படையில சரியான வாதம்? பெரியாரே கேட்டிருக்கிறாரு. பெரியார் சொல்றாரு, இந்த டெல்லிங்கிற அமைப்பு உனக்கு வரிங்கிற பேர்ல தான் உன்னை ஆட்சி செய்ய போறான், உன்னை அழிக்க போறான். இதை பெரியார் 1938 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்திலேயே இவர் இந்த மாகாண் டெல்லிங்கிற அமைப்பு குறித்து விமர்சனம் வச்சிட்டாரு. அண்ணாவும் இதை தான் சொன்னாரு, நிதி பகிர்வு. இதனாலதான் கலைஞர் மாநிலத்துக்கென்று திட்ட கமிஷன்ங்கிற கான்செப்டை தமிழ்நாடு உருவாக்குச்சு. அவங்க கர்நாடகா வேணா மாநிலத்துக்கு தனி கொடியை முன்னாடி உருவாக்கலாம், கலைஞரும் அதை பிளான் பண்ணாங்க. ஆனா திட்ட கமிஷன் மாநிலத்துக்கு இருக்கணும்னு தமிழ்நாடு இதனாலதான் சொல்லுச்சு. ராஜமன்னார் கமிட்டியில இந்த விஷயங்கள் ஃபுல்லா வருது. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றிய அரசு நம்மளை எப்படி இது பண்ண போகுது, இனி போர் எடுக்குமா, படையெடுக்குமா, வெள்ளக்காரை மாதிரி அப்படிலாம் கிடையாது. இனி அவங்க எடுக்கின்ற மிகப்பெரிய படையெடுப்பே வரி தான், டாக்ஸ் தான் போட்டுட்டு இந்த சொல்றாங்கல்ல, நம்மலாம் இந்தியா தானே ஏத்துக்கோங்க அப்படின்னா இது எந்த அடிப்படையில் சரியாகும்? நமக்கு வர வேண்டிய அவங்க விளக்கம் சொல்றாங்கல்ல, கோயம்புத்தூரும் திருப்பூரும் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் நிதியில கொடுக்குதுன்னா மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம் இல்லையா? அதே பாலிசியை தான் இங்கே பின்பற்றுறோம். இதுவும் ரொம்ப தவறானது. ஒரு தேசிய இனத்துக்குள் ஒரு மாநிலத்துக்குள் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் பல்வேறு மாநிலங்களை கொண்ட ஒரு இந்திய துணைக்கண்டம், இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்றாங்க.
அப்பேற்பட்ட நாட்டுல வந்துகிட்டு நீங்க வந்து கோவா உத்தரப்பிரதேசம் இவ்வளவு பிரிஞ்சு இருக்கும்போது இந்த பாலிசியை அப்படியே எப்பா நம்மளாம் ஒண்ணுதானப்பா கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தேசியம் அப்படிங்கிற புள்ளியில அப்படி பார்க்க கூடாதா? தேசியம்ங்கிற புள்ளி இது கிடையாது. இது தேசியத்துக்கு எதிரான புள்ளி. இதுல எங்க தேச ஒருமைப்பாடு வரும்? தொடர்ச்சியா இப்ப உங்க குடும்ப கட்டுப்பாடு மருது தொகுதி சீரமைப்புக்கும் இதை தான் சொல்றாங்க. குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி குழந்தைகளை குறைத்து கொண்ட தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவுக்கு உனக்கு இனிமே தொகுதிகளை குறைக்கிறோங்கிறாங்க. இது எல்லாமே பாருங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜோக்கு மாதிரி தான். நான் காலையில லேட்டா வந்தேன், அதனால ஈவினிங் சீக்கிரம் போயிடுறேன். அவன் காலையில சீக்கிரம் வந்தா அவன் ஈவினிங் லேட்டா போட்டும். இதனால யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே ஒருத்தன் தான் பாதிக்கப்படுறான். அது மாதிரி தமிழன் நல்லா உழைக்கிறான், நல்லா உதவி செய்யறான், ஆனா குழந்தைய ஒண்ணு மட்டும் பெத்துக்கிறான், ரொம்ப ஒர்க் பண்றான், அதனால சம்பளம் கம்மியா. அந்த கிளாரிட்டி இன்னும் கொடுக்கல இல்ல, தொகுதி குறைக்க போறோம் அப்படிங்கறதையே அது ஒரு விவாதமா தானே எடுத்துட்டு இருக்காங்க. விவாதமா இருக்கு, அதுலயும் இப்படித்தானே சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, கோயம்புத்தூர் வளருது, அந்த பணத்தை வச்சுட்டு அரியலூர்காரனும் விழுப்புரம்காரனும் என்ஜாய் பண்றான்னு சொல்றது முதல்ல ஒரு தேசிய தலைமை இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? தமிழர்களுக்கிடையே சிண்டு முட்டி விடுற வேலைங்குவாங்க. இவங்க வந்து தேச ஒருமைப்பாடை பத்தி பேசுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறது 3/4 பேர் திருப்பூர்காரன், மதுரைக்காரன். கோயம்புத்தூர்ல ராம்நாடுன்னே ஒரு ஏரியா வந்து உருவாயிருக்கு தெரியுமா? அது ராம்நாடுகாரங்களாம் போய் சேர்ந்துதான். கோவைங்கிறது பல பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதியில் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப தமிழனோட வட இந்தியர்கள் அதிகம். அந்த அளவுக்கு கோவை உருவாயிருக்கு. திருப்பூர்ல முக்காவாசி விஜயாஜித் மன்றம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். யாரு? தேனிக்காரனும் முஸ்லிம்குட்டிக்காரனும். அப்ப இவங்களுடைய உழைப்புல தான் கோயம்புத்தூர் உருவாச்சு. ஏன் சென்னை எடுத்துக்கோங்க, சென்னையோட உழைப்புல திருநெல்வேலிக்காரங்க தூத்துக்குடிக்காரங்களுடைய உழைப்பு இல்லாமையா சென்னை உருவாச்சு? இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் வண்ணாரப்பேட்டை இருக்கு திருநெல்வேலியில. அந்த அளவுக்கு வந்து சென்னையினுடைய உழைப்புல தென் மாவட்டங்களுடைய உழைப்பு இருக்கு. சென்னை இவ்வளவு பெரிய நகரமானதுக்கு சென்னை மட்டும் காரணம் கிடையாது. விழுப்புரம் அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள், பெங்களூரை உருவாக்கியதிலேயே சேலம், தருமபுரி, வேலூருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள்லாம் சேர்ந்தா பெங்களூர் உருவாக்குனாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் வளருது, அந்த பணத்தை நாங்கள் அரியலூருக்கு கொடுக்குறோம். அரியலூருக்கான இல்லாமல் கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லாமல் கோயம்புத்தூர் இல்லை. இது வந்து அந்த ஃபேக்ட்டுமே தப்பு. தமிழ்நாட்டோட ஒப்பிடுற எல்லாமே தப்பு, புள்ளிவிவரமும் தப்பு, அவங்க எடுத்துக்கொண்ட அரசியலும் தப்பு, பேசுகின்ற தரவுகள் கோணம் எல்லாமே தப்பு. அப்ப நிதியை எப்படி பகிர்ந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க ஜீவசகா? கண்டிப்பா ஏங்க 23,661 கோடி ரூபாய் கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு 2,976 எப்படிங்க சரி வரும்? அப்ப இங்க இல்ல உழைக்கிறவனுக்கு என்ன மரியாதை, இந்த இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலவானை ஈட்டி தர்ற தமிழனுக்கு என்ன மரியாதைங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு ஐடி பார்க் வந்து மற்ற ஸ்டேட்ல எவ்வளவு, இந்தியாவிலேயே ஐடி பார்க் அதிகம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான். எங்கேயுமே இந்த அளவு கிடையாது. ஐடி பார்க் வந்து டோட்டலா 208 ஐடி பார்க்கு இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில். அப்ப உங்களுக்கு வெளிநாட்டு மூலதனம் வர்றதுக்கு தமிழ்நாடு தேவைப்படுது, அந்நிய செலவாணி பணம் வர்றதுக்கு இந்த தமிழ்நாடு தேவைப்படுது. உங்களுக்கு இந்தியாவின் அடையாளம் என்று சொல்வதற்கான எல்லா விஷயங்களும் தமிழ்நாடு தேவைப்படுது. தொன்மையிலிருந்து, பண்பாடுல உழைப்புல இருந்து, ஆங்கில அறிவுல இருந்து எல்லாத்துக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் மத்திய அரசினுடைய உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிடுச்சு. உதவி வருவதில்லை, அதைத்தானே முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஐடி பார்க்ஸ், இவ்வளவு ஐடி பார்க்ஸ் வந்துருச்சு, சரி, தொழில் பூங்காக்கள் வந்துருச்சு, இதுக்கெல்லாம் மத்திய அரசினுடைய உதவி இல்லாம தமிழ்நாட்டில் அரசு இவ்வளவு காலம் பழி வாங்கியும் தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலும் அதுவும் இந்த 10 வருஷம் மோடி அரசுங்கிறது தமிழர்களை வந்து அவங்க ஓட்டே போட மாட்டான்டா. சவுத் இந்தியாக்காரன் கன்னடத்துக்காரனாவது தவறி போடுவான், இந்த கேரளாக்காரனும் தமிழ்நாட்டுக்காரனும் போட மாட்டாங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஏங்க இப்ப புயல் வந்துச்சு எங்க தூத்துக்குடிக்கு, அப்ப நிர்மலா சீதாராமன் வந்து இதனை ஏடிஎம்மா இல்ல உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டு போனாங்களா இல்லையா? இப்ப நடந்துச்சு. புயல் வந்து பாதிக்கப்பட்டா கூட தருவதில்லை. பொதுவாகவே நிவாரண நிதிகள் தமிழர்களுக்கு வருவதில்லைங்கிறது ஒரு பார்வை. அது எந்த டெல்லியில எந்த கவர்மெண்டா இருந்தாலும், அதுவும் இந்த கவர்மெண்ட் நான் நகர்த்த மாட்டேங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால இவர்களை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கிடையாது, ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாடு கிடையாது, எதற்குமே தமிழ்நாடு ஒதுக்குவது கிடையாது. காரணம் ஒன்னோடு சொல்றேன், தமிழ்நாடு முன்னேறுது, தமிழ்நாடு மதவாதம் பேச மாட்டேங்குது, தமிழ்நாடு கோவில் கடவுள். இதனால தமிழ்நாட்டை பழிவாங்கிற நோக்கு இருக்கு. இங்க குறிப்பா பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் அதிகாரத்துல இருக்கிறான், பெண்களை படிக்க வைக்கிறாங்க, முஸ்லிம்கள் இங்க நல்லா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு பழி வாங்கும் நோக்கில் தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா நம்மளாம் இந்தியர்கள் தானே சொல்றாங்களே ஒழிய தமிழர்கள் வளர்வது பிடிக்கல, தமிழ்நாடு அவங்களுக்கு பிடிக்கல. இதுதான் உண்மை.